அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழக அரசாங்கம் மூலமாக வெளிவரக்கூடிய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்டில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணுறோம். உங்கள் அனைவருக்குமே தெரியும். நம்ம நேற்று முன்தினம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி வில்லேஜ் செக்ரட்டரி போஸ்ட்டுக்காக அறிவிப்பு வெளியாக இருக்குது அப்படின்னு. அது அறிவிப்பு வெளியான உடனே நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுடைய லாகின்லையும் அதாவது நம்ம அந்தந்த மாவட்டங்களுக்கு ஏற்ப அந்த கம்யூனிட்டி அடிப்படையில் போஸ்டிங் போடுறாங்க. அந்த ரொட்டேஷன் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அப்ளை பண்ணக்கூடிய ஆன்லைனில் தான் பண்ண முடியும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அது நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, சார் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, என்னென்ன பிரிவுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி கம்யூனிவல் கேட்டகரி வைஸ் வேக்கன்சி டீட்டெயில்ஸு. ஸோ இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரியோடைய கம்யூனிவல் வைஸு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடியதான். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, அரியலூரில் 33 வேக்கன்சி இருக்குது. அதில் 7 வேக்கன்சி பிசிக்கு, பிசி முஸ்லீமுக்கு 1 வேக்கன்சி, ஜென்ரலுக்கு 10 வேக்கன்சி, எம்பிசிக்கு 7 வேக்கன்சி, எஸ்சிக்கு 5 வேக்கன்சி, எஸ்சிஏவுக்கு 2 வேக்கன்சி, எஸ்டிக்கு 1 வேக்கன்சி, உமனுக்கு மட்டும் 13 வேக்கன்சி, போத் உமன் அண்ட் மென்னு சேர்த்து 20 வேக்கன்சி, மொத்தம் 33 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறத ஒவ்வொரு கம்யூனிவல் வாரியாக தெளிவாக எத்தனை ஜென்ஸுக்கு எத்தனை உமனுக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. செங்கல்பட்டில் மொத்தம் 52 வேக்கன்சி இருக்குது. அதில் 35 வேக்கன்சி காமா 2 பேருக்கும் சேர்த்து, உமனுக்கு மட்டும் 17 வேக்கன்சி. கோயம்புத்தூருக்கு 14 வேக்கன்சி. கடலூருக்கு பார்த்தீங்கன்னா 37 வேக்கன்சி, தருமபுரிக்கு 21 வேக்கன்சி, திண்டுக்கல்லுக்கு 39 வேக்கன்சி, ஈரோடுக்கு 26 வேக்கன்சி, கள்ளக்குறிச்சிக்கு 33 வேக்கன்சி, காஞ்சிபுரத்துக்கு 55 வேக்கன்சி, கன்னியாகுமரிக்கு 30 வேக்கன்சி, கரூருக்கு 32 வேக்கன்சி, கிருஷ்ணகிரிக்கு 50 வேக்கன்சி, மதுரைக்கு 69 வேக்கன்சி, மயிலாடுதுறைக்கு 31 வேக்கன்சி, நாகப்பட்டினத்துக்கு 18 வேக்கன்சி, நாமக்கலுக்கு 33 வேக்கன்சி, பெரம்பலூருக்கு 16 வேக்கன்சி, புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு 83 வேக்கன்சி, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு 17 வேக்கன்சி, ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு 31 வேக்கன்சி, சேலம் மாவட்டத்துக்கு 54 வேக்கன்சி, சிவகங்கை மாவட்டத்துக்கு 51 வேக்கன்சி, தென்காசி மாவட்டத்துக்கு 36 வேக்கன்சி, தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு 91 வேக்கன்சி, தேனி மாவட்டத்துக்கு 20 வேக்கன்சி, நீலகிரி மாவட்டத்திற்கு 9 வேக்கன்சி, தூத்துக்குடி மாவட்டத்திற்கு 31 வேக்கன்சி, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கு 72 வேக்கன்சி, திருநெல்வேலி மாவட்டத்துக்கு 24 வேக்கன்சி, திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு 24 வேக்கன்சி, திருப்பூர் மாவட்டத்துக்கு 19 வேக்கன்சி, திருவள்ளூர் மாவட்டத்துக்கு 88 வேக்கன்சி, திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு 69 வேக்கன்சி, திருவாரூர் மாவட்டத்துக்கு 38 வேக்கன்சி, வேலூர் மாவட்டத்துக்கு 26 வேக்கன்சி, விழுப்புரம் மாவட்டத்துக்கு 60 வேக்கன்சி, விருதுநகர் மாவட்டத்துக்கு 50 வேக்கன்சின்னு சொல்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற அதையும் கொடுத்து பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சி அப்படின்னு ஒவ்வொரு பிரிவுகள்லையும் ஜென்ரலாக எவ்வளோ வேக்கன்சிக்குன்னு சொல்லிவிட்டு அந்த மொத்த வேக்கன்சியில் உமனுக்கு மட்டும் எவ்வளோ இடஒதுக்கீட்டு இருக்குது அந்த வேக்கன்சியையும், அப்புறம் போத்து உமனுக்கும் மென்னுக்கும் எவ்வளோ வேக்கன்சின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தா உங்கள் ஐடியா கிடைக்கும். ஸோ அப்ளை பண்ணுங்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக உள்ள ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் மூலமாக வெளியாகக்கூடிய இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி போஸ்ட்டு கவர்மெண்ட் போஸ்ட், எக்ஸாம் கிடையாது, நேர்முக தேர்வு மட்டும் நின்றுருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள். முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுங்கள். அந்த லிங்க் அப்ளை பண்ண லிங்க் நான் வைக்கிறேன். நம்ம TNRD.ல் போனால் அப்ளை பண்ணிக்கிடலாம். ஓகேங்களா? பண்ணுங்கள். டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.